தமிழ் இன்ஃபோரம் நேர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சுபா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழங்கால எகிப்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். கிமு 2490 ஆண்டு எகிப்தில் நைல் நதியின் குறுக்கே மரப்படகுகள் பயணிக்கும். பிரமிடுகளில் பணிபுரியும் எகிப்தியர்கள் 3000 ஆண்டுகளுக்கு மேலாக நீடிக்கும் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க உதவுகிறார்கள். இது உலகின் மிக நீண்ட கால நாகரிகங்களில் ஒன்றாக இருக்கும். அந்த நேரத்தில் பண்டைய எகிப்தியர்கள் இன்னும் நம்மை ஆச்சரியப்படுத்தும் கலை மற்றும் பொறியியல் படைப்புகளை உருவாக்குகின்றன. மேலும் தெரிஞ்சிக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பண்டைய எகிப்தின் வரலாறு. கிமு 6000 ஆண்டிலேயே மக்கள் எகிப்தில் குடியேறினர். காலப்போக்கில் 2 ராஜ்யங்கள் உருவாகும் வரை சிறிய கிராமங்கள் ஒன்றிணைந்து மாநிலங்களாக மாறியது. நைல் நதி டெல்டாவை வடக்கில் மத்திய கரை கடல் வரை உள்ளடக்கிய கீழ் எகிப்து மற்றும் நைல் நதியை உள்ளடக்கிய மேல் எகிப்து தெற்கில் பள்ளத்தாக்கு. கிமு 3100 ஒரு மன்னர் இந்த 2 நிலங்களையும் ஒரு நாடாக ஒன்றிணைத்தார். எனவே வரலாற்று ஆசிரியர்கள் பண்டைய எகிப்தின் நீண்ட வரலாற்றை இங்கு தொடங்கி வெவ்வேறு காலகட்டங்களாக பிரித்தனர். ஆரம்ப வம்ச காலம் சுமார் 525 ஆண்டுகள். இந்த ஆரம்பகால பரோக்கள் இரு நிலங்களையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேலை செய்தனர். இதை செய்ய அவர்கள் பால்கன் கடவுள் ஹோரஸால் கண்காணிக்கப்படுவதாக கூறினர். எனவே எகிப்து மக்கள் அவர்களை மதிக்க வேண்டும். அரச ஆணைகள் மற்றும் தானிய வடிவில் மக்கள் செலுத்தும் வரிகள் போன்றவற்றை பதிவு செய்ய ஹைட்ரோகிளிப்பிக் எழுத்து வடிவில் பதிவேடுகளை பயன்படுத்தினர். பழைய ராஜ்யம் சுமார் 425 ஆண்டுகள். இந்த நேரத்தில் பார்வோன்கள் தங்கள் நினைவாக பிரமிடுகளை உருவாக்க போதுமான சக்தியையும் செல்வமும் கொண்டிருந்தனர். அதனால்தான் பழைய ராஜ்யம் சில நேரங்களில் பிரமிடுகளின் வயது என்று அழைக்கப்படுகிறது. இந்த நேரத்தில் பாரோக்கள் பெரும்பாலும் சூரிய கடவுள் ராவுடன் தொடர்புடையவர்கள். இது எகிப்தின் வரலாற்றின் பெரும் பகுதியாக இருக்கும். முதல் இடைநிலை காலம் சுமார் 200 ஆண்டுகள். இந்த பாரோக்கள் எகிப்தில் வறட்சியை தாக்கிய பிறகு அதிகாரத்தை இழந்தனர். அதற்கு பதிலாக உள்ளூர் தலைவர்கள் தங்கள் சொந்த சமூகங்களின் கட்டுப்பாட்டை எடுத்துக்கொண்டனர். மேலும் அவர்கள் தானியங்களை மத்திய அரசாங்கத்திற்கு அனுப்புவதை நிறுத்தினர். இறுதியில் இந்த உள்ளூர் ஆட்சியாளர்கள் சுதந்திர அரசுகளை உருவாக்கினர். மத்திய ராஜ்யம் சுமார் 300 ஆண்டுகள். கிமு 1938 மென்டுஹெட்டப் II நாட்டை மீண்டும் ஒன்றிணைத்து எகிப்தின் மிக சிறந்த கலை துண்டுகளை தயாரிப்பதற்காக அறியப்பட்ட சகாப்தத்தை தொடங்கினர். முதன்முறையாக எகிப்தியர்கள் பொழுதுபோக்கிற்காக கதைகளை எழுதினார்கள். மேலும் பார்வோன்கள் நவீன கால நாகரிகமான லக்சரில் கர்னாக் கோவிலை கட்டத் தொடங்கினர். இரண்டாவது இடைநிலை காலம் சுமார் 90 ஆண்டுகள். பலவீனமான பாரோக்கள் மீண்டும் கட்டுப்பாட்டை இழந்தனர். மேற்கு ஆசியாவிலிருந்து ஹிக்ஸோஸ் என்று அழைக்கப்படும் படையெடுப்பாளர்கள் வடக்கில் ஆட்சி செய்தனர். எகிப்தின் தெற்கே உள்ள குஷ் என்ற ராஜ்யத்தை சேர்ந்த மக்கள் மேல் எகிப்தின் கட்டுப்பாட்டை கைப்பற்றினர். புதிய ராஜ்யம் சுமார் 465 ஆண்டுகள். எகிப்தியர்கள் மீண்டும் கட்டுப்பாட்டை எடுத்து எகிப்தின் மிகவும் பிரபலமான சில ஆட்சியாளர்களுக்கு முடிசூடினார்கள். பெண் பாரோ எட்செப்சூட் 21 ஆண்டுகள் ஆட்சி நேரத்தை குறிக்கிறது.
பெர்சியாவிலிருந்து ஒரு இராணுவத்தை வழிநடத்தி மன்னர் டேரியஸ் I கட்டுப்பாட்டை கைப்பற்றினார். மாசிடோனியா மற்றும் தாலமிக் எகிப்து சுமார் 300 ஆண்டுகள். கிமு 332 அலெக்சாண்டர் தி கிரேட் ஆளும் பெர்சியர்களை வென்றார். பின்னர் கிரேக்க ஜெனரல் டோலமி I சோட்டருக்கு கட்டுப்பாட்டை கொடுத்தார். அப்போதிலிருந்து எகிப்து கிரேக்க பாரோக்களால் ஆளப்பட்டது. கடைசியாக கிளியோபாட்ரா VII ரோமானிய ஆட்சியாளர்கள் ஆக்டோவியனிடம் போரில் தோற்றார். எகிப்து அடுத்த 600 ஆண்டுகளுக்கு ரோமானிய ஆட்சியின் கீழ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இதோட கண்டினியூஷன் வீடியோவை பார்ட் 2 வீடியோவாக நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு தமிழ் இன்ஃபோ ரூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். நம்ம ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபா. பாய் பாய்.